எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தஞ்சாவூரில் ஸ்பெஷலான சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மல்லி 2 கிலோ எடுத்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. இப்போது காஷ்மீர் மிளகாவை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப வறுக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டாகவே வறுத்தா போதும். இதுவும் 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. ஆஃப்டர் 2 மினிட்ஸ் நல்லா வறுத்த பிறகு நம்ம மல்லி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் இதையும் கொட்டிக்கோங்க. இப்போது இதிலேயே நார்மல் மிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் மைல்டாக வறுத்தாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக இதையும் வறுத்துட்டு ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இதையும் அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து குண்டு மிளகா சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அதான் குண்டு மிளகா. ஸோ அதையும் சேம் ப்ராசஸ் தான். 2 மினிட்ஸ் மைல்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதை தனியாக எடுத்து காய வைக்கணும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ இந்த 3 மிளகாவையும் வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் பருப்பு 800 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் அதாவது 3 மிளகாவும் மல்லியும் கொஞ்சமாக வறுத்தா போதும். மீதி எல்லாமே நம்ம அடுத்து வறுக்க போகிற எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டு உளுந்து 400 கிராம் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் நம்ம மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வறுத்த பிறகு அது கூடவே கடலைப்பருப்பு 800 கிராம் அதையும் வறுத்துக்கோங்க. பார்த்து அடிக்கடி கிண்டி விட்டே இருங்க, இல்லாட்டி கருகிரும். ஸோ பார்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இதையும் இப்போ மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஜீரகம் 500 கிராம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதையும் மல்லி கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வெந்தயம் 50 கிராம் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் போதும், ரொம்ப போட வேண்டாம், இல்லாட்டி கசக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த பிறகு அதையும் மல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகு 300 கிராம் வருங்க. ஸோ மிளகு வறுக்கிறப்ப அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம், 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம மல்லி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம மல்லி வறுத்து வச்சுருந்ததில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கடுகு இருக்கு இல்லையா, கடுகு 1 கப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கல்ல 300 கிராம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் கண்டினியூஸாக கிண்ட முடியலனா கூட அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி ரொம்ப தீஞ்சிரும். ஸோ இப்போது பொட்டுக்கடலையும் நம்ம மல்லி கூடவே ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது கருவேப்பிலை ஒரு 1/2 கிலோ, அதையும் நல்லா வறுத்தெடுக்கணும். ஸோ அதையும் நல்லா போட்டு வறுத்து அதையும் மல்லி கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா அதை நல்லா கிண்டி விட்டுட்டு 3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. மழை காலத்தில் தயவு செஞ்சு சொல்கிறேன், மழை காலத்தில் பண்ணால் கஷ்டம். ஸோ சம்மர் அந்த மாதிரி டைமில் பண்ணுங்கள். ஸோ மில்லில் போய் நல்லா அரைச்சிட்டு வந்த பிறகு உடனே எடுத்து வைக்காமல் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளில வச்சு நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. உடனே எடுத்து வச்சிங்கன்னா கெட்டி பிடிச்சிடும். ஸோ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரை இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் இதெல்லாம் பண்ண டைம் கிடைக்கலனா கூட நோ ப்ராப்ளம். நாங்களே இதை சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டா ஐடி ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். டிஎம் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டாடா.